ஃப்ரெண்ட்ஸ், வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகடிக்கு ஆசி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி வந்துட்டு வித்யா கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மனோஜுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே அதை மட்டும்தான் கேட்குறான். என்னை பற்றி அவன் ஒரு செகண்டு கூட யோசிக்கிறது கூட இல்லை. இவனை மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணதான் நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இவனை போய் நான் இவ்வளோ நம்பினேனே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நீ எப்படின்னா மனோஜை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும். கிறிஷோட விஷயமும் கல்யாணம் நடந்தது, அதுக்கப்புறம் நீ மலேசியா அப்பா மாமா எல்லாமே ஒன்றுன்னா வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீ உன்னை மொத்தமாக அவங்க வீட்டில் இருந்து துரத்திடுவாங்க. அதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்ட வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்ட உடனே வித்யா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? நான் சொல்கிறது எல்லாமே மனோஜை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. மனோஜ் இவ்வளோ மோசமாக இருப்பாருன்னு நான் ஒரு நாள் கூட யோசிக்கவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்யா சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே மனோஜ் அதெல்லாம் கேட்ட உடனே ரோகிணி ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. மனோஜ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே விஜயா சொல்கிறாங்க, நீ உடனே ரோகிணிக்கு கால் பண்ணி அவளை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி அட்டன் பண்ணுறதே இல்லை. திரும்ப கால் பண்ணுறாங்க. ரோகிணி அட்டன் பண்ணுறதே இல்லை. உடனே வித்யா சொல்கிறாங்க, மனோஜ் தானே கால் பண்ணுறாரு, எடுத்து பேசடி. இல்லை அப்படிலாம் பேசக்கூடாது, அவர் கஷ்டப்படட்டும் தேடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்லருக்கு கால் பண்ணுறாங்க. அங்கேயும் ரோகிணி வரலன்னு சொல்லிடுறாங்க. அது கேட்ட உடனே மனோஜ் ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்பவே பதட்டமாகறாங்க.